கண்டிப்பா கார்த்திக் சார், அதாவது நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா இந்த ஒன்றிணைவோமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி இதன் மூலமா உதவுறாங்க. அப்போ ஏற்கனவே செஞ்ச நலத்திட்ட உதவிகளுக்கும் ஒன்றிணைவோம் மூலமா இந்த செயல்படுத்த இந்த திட்டத்துக்கு என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்க? மக்கள் நேரடியா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, எங்க ரொம்ப நன்றிங்க, எங்களுக்கு சாப்பாடு தான் தேவையா இருந்துச்சு, அதை நீங்க கொடுத்து ஹெல்ப் பண்றீங்கன்னு உணர்வுபூர்வமா சொல்லும் போது மனதை பாதித்த விஷயங்கள்னு ஏதாவது இருக்குதா? அதாவது மனதை பாதித்த விஷயம்னாங்க, இப்போ வந்து ஒண்டிப்புதூர் பகுதியில சரி வார்டு வந்து 60, ஒண்டிப்புதூர் பகுதியில வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு மில் தொழிலாளி. சரி, அவர் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு 2 கால்களுமே வந்து அவர் வந்து கால் எடுத்துட்டாங்க. எடுத்து அவர் சிகிச்சை பெற்ற நிலைமையில அவர் வந்து வீட்டுல இருக்காரு. அவருக்கு வந்து துணையா வந்து யாருமே வந்து வீட்டுல இல்ல. இருக்கிறவங்க கூட வெளியில போய் அவசரத்துக்கு வந்து எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மாதத்திற்கு தேவையான மருந்துகள் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஏற்கனவே கொஞ்சம் மருந்து வாங்கி வச்சிருக்காரு. திரும்ப அந்த மருந்து தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறப்போ ஒன்றிணைவோமா திட்டத்துல தலைவர், அன்பு தலைவருடைய அந்த அலுவலகத்திற்கு தொலைபேசியில வந்து தொடர்பு கொண்டு சொன்ன தகவலை எடுத்து நாங்க அவரை தொடர்பு கொண்டு நேரடியா நம்ம கழக தோழரை அனுப்பி பாக்குறப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாதிச்ச நிலைமையில் இருந்தார். அப்ப வந்து மருந்து சீட்டு பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான மருந்து அவர் ஏற்கனவே வாங்கியிருக்காரு. இருந்தாலும் உடனே தரமாட்டாங்க, அந்த மாத தவணை முடிஞ்சதான் தருவாங்க அந்த மருத்துவமனையில. அதுக்காக அவர் கேட்டாரு, பணமா கொடுத்துருங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பணமா கொடுத்தோன்னா அவரு வந்து அளவு கடந்த மகிழ்ச்சி அடைஞ்சார். என்னன்னா அடுத்த மாசம் மருந்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, 2 காலு இழந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டு, தலைவர் வந்து ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் தலைவருக்கு வந்து நன்றி சொல்லணும், இந்த மாதிரி 2 காலு இழந்த நிலைமையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவியை வந்து தலைவர் செஞ்சிருக்காரு, தலைவர் மூலியமா நீங்க செஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாருங்க. அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருங்க, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிடுறப்ப நீங்க வந்து பயனாளிகிட்ட வந்து பேசிட்டு வரலாம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அதாவது 300 பேருக்கு வந்து ஒரு வில்லேஜ், அதாவது ஒரு குடிசை பகுதியில போய் நம்ம 300 பேர் கேட்காமே கொண்டு பொருள் கொடுக்கிறோம். அதே நேரத்துல அதுல வந்து பெரிய ரியாக்ஷன் வந்து அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல பசியோட இருக்கிறவங்க, அதாவது நமக்கு என்ன பண்றது, சாப்பாடு இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ தலைவருடைய அலுவலகத்திற்கு போன் பண்ணி உடனடியா வந்து போன் பண்ணி, ஒரு போன் தான் பண்றாங்க அவங்க, ஆனா அந்த ஒரு போன் பண்ணணும்னா உடனடியா சம்பந்தப்பட்ட மக்களை தேடி திமுக தொண்டர்கள் அந்த நிவாரண உதவியை கொண்டு தர்றப்போ அந்த மக்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. தலைவரை தொடர்பு கொண்டா உடனே பொருள் கிடைக்குது, இது எங்கேயுமே நடக்காது, உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து இந்த ஒன்றிணைவோம் திட்டத்தின் மீது மக்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். தலைவர் தளபதியினுடைய செயல்பாடுகளை மனதார பாராட்டுகின்றார்கள். நிச்சயமா நிச்சயமா கார்த்திக் சார், ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. நிறைய பசியை மற்றும் ஆற்றல நம்ம இந்த உணர்வு பூர்வமான விஷயங்களையும் நம்ம கண்கூடாவே பார்க்கிறோம். பயனாளிகளும் சரி, நீங்க சொல்லும் போது அதையும் என்னால வந்து உணர முடியுது. தொடர்ந்து உங்களுடைய பணிகள் இன்னும் களத்துல இருக்கணுங்கிறது தான். ஏன்னா மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ஏன்னா இன்னும் நிறைய பயனாளிகள் பேச இருக்கிறாங்க கார்த்திக் சார். தற்போது நிகழ்ச்சியில் ஒரு இடை